தமிழ்நாட்டில் 8000 புதிய தனியார் மருத்துவமனைகளுக்கு தற்காலிக அனுமதி வழங்கிய தாவேகா அரசின் முடிவை சீமான் கடுமையாக எதிர்த்தார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தாமல் தனியாருக்கு தாராள அனுமதி கொடுப்பது மக்களுக்கு எதிரானது என கண்டித்தார். இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த எதிர்ப்புக்கு பின் முதல்வர் விஜய் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றார். இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மருத்துவம் லாப வியாபாரம் அல்ல, மக்கள் பணி என்பதை சீமான் நிரூபித்துள்ளார். தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில நாடு சந்தையாயிட்டால் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தையாக மக்கள் நாம் மாறிடுவோம். சந்தையாயிட்டால் மக்களும் ஒரு விற்பனை பண்டமாக மாறிவிடுவார்கள். நீங்கள் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு போனால் உங்கள் கண் பார்வை சரியாக இருந்தால் இந்த கண் பார்வை கண்ணுக்கு பதிவு செய்து வைத்த போது இந்த கண் பார்வை நல்லா இருக்கு, இவற்றை 2 கண்ணை எடுத்தா 2 கோடி சம்பாதிக்கலாம். சிறுநீரகம் நல்லா இயங்குது, அதை எடுத்தால் நல்லா சம்பாதிக்கலாம். இதயம் நல்லா இயங்குது, இந்த இதயத்தை எடுத்தால் 4 கோடி 5 கோடி சம்பாதிக்கலாம் என்று மனிதனும் ஒரு விற்பனை பண்டம் தான். அப்ப சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டின் ஒரு தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சொந்த நாட்டு மக்களுக்கிடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. இந்த யதார்த்த உண்மையை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம நாடு உலக வர்த்தக அமைப்பில் கையெழுத்திட்டு இருக்குது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO போட்டிருக்கு. அது என்னன்னா, அந்த வர்த்தக அமைப்புக்கு என்ன கொள்கைனா, நமக்கு கல்வி ஒரு சேவை, மருத்துவம் ஒரு சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, பாதை ஓடுதல் பராமரித்தல் போக்குவரத்து நடத்துதல் சேவை. இது எல்லாம் அந்த வர்த்தக அமைப்புக்கு தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை. அது அவனுடைய கொள்கை முடிவு. அப்ப என்ன சொல்றான், நீ கல்வியை, மருத்துவத்தை, போக்குவரத்தை, மின் உற்பத்தி விநியோகத்தை, குடிநீர் விநியோகத்தை தனியார் முதலாளியிடம் கொடுத்து விட்டு கையெழுத்தை போட்டு கமிஷனை வாங்கி கொண்டு இதுதான் அவனுடைய கொள்கை. இப்ப நான் சொன்ன எதுவுமே மனிதனின் அடிப்படை தேவை எதுவுமே அரசிடத்தில் இல்லை, தனியார் முதலாளி இடத்தில் இருக்குது. அரசிடத்தில் இருந்தால் அது தரமாக இல்லை. தரமா அரசு கொடுத்துருச்சுன்னா தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கு முதலாளிகளுக்கான அரசியல் தான், அதிகாரம் தான் நீண்ட காலமாக நம் நாட்டில் கட்டமைக்கப்படுது. மக்களுக்கான அரசியலும் அதிகாரமும் இல்லை என்றால் நம்முடைய தமிழ்நாடு பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. சாராயத்தின் மதிப்பு 50,000 கோடி. சாராய பொருளாதாரம் என்பது உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். 50,000 கோடி எங்க இருக்கு, 3 லட்சம் கோடி எங்க இருக்கு? அப்ப பால் பொருளாதாரத்திற்கு வராமல் சாராய பொருளாதாரத்தில் நின்று நம்ம நாடு நம்மை சாகடிக்கும். பொங்கலுக்கு 2000 கொடுக்கும் அல்லது 1000 கொடுக்கும். ரேஷன் கடைக்கு குடும்ப அட்டைக்கு காட்சியை பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில பெரிய கூட்டம், சாலைக்கு அந்த பக்கம் டாஸ்மார்க், இதை வாங்கிட்டு சாலையை கடந்த அந்த பக்கம் போய் அதே 2000 ரூபாய் இங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். இங்க வரும், அங்க வசூலிச்சுக்குவான். இது தொடர்ந்து நடக்குது. இந்தியாவிலே அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. சாராய கடையை வைத்துக் கொண்டு மதுவை அரசை நடத்தி கொண்டு சட்டம் ஒழுங்கு என்பதும் கொலை வன்முறை தடுப்பு என்பதும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு என்பதும் வேடிக்கையானது, கேலியானது என்பதை அறிவு சமூகம், என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மகன் ஆட்சிக்கு வரும்போது இந்த கொடிய மதுவை ஒழிக்கிறோம், சாராய பொருளாதாரத்தை விட்டு ஒழிக்கிறோம், பால் பொருளாதாரத்திற்கு போயிடும். இந்த 50,000 கோடியை விட்டு மதுவில்லாத மாநிலமாக மாற்றி அப்படியே பால் பொருளாதாரத்திற்கு போயிடும்.